வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் முதலில் ஏற்படும் பிரச்சனை என்ன தெரியுமா? கால்களில் பலவீனம், படுக்கட்டில் ஏறும்போது சோர்வு, சிறிது தூரம் நடந்தாலே கால்வலி, முழங்கால் நடுக்கம், சமநிலை இழப்பு போன்றவை ஏற்படும். ஆனா இதற்கு வயது மட்டும் காரணம் என்று நினைத்துவிடக் கூடாது. சரியான சத்துக்களும் உணவுகளையும் தினமும் சாப்பிட்டால் தசைகள் வலுப்பெறும், எலும்புகள் உறுதியாகும், கால்களில் சக்தி மீண்டும் வர ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த வீடியோல 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு கால்களுக்கு அதிக நன்மை தரக்கூடிய 4 முக்கியமான உணவுகளை தான் பார்க்க போறோம். இந்த உணவுகளை நீங்க தினமும் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய கால்கள் வலுவாக்கப்படும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஏன் வயதாகும் போது கால்கள் பலவீனம் அடைகிறது? வயது அதிகரிக்கும் போது தசை அளவு இயல்பாக குறைகிறது, புரத உற்பத்தியும் குறைகிறது, கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடும் ஏற்படலாம், உடற்பயிற்சி குறைவாகிறது, இரத்த ஓட்டம் மந்தமாகிறது. இதன் காரணமாக கால்கள்ல சக்தி குறைவு ஏற்படுது, எளிதில் சோர்வு ஏற்படுது, நடக்க சிரமம், விழும் அபாயம் அதிகரிப்பு. இந்த நிலையை தான் உணவு மூலம் ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஸோ உணவுகளை நீங்க தினசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய உடல் இப்ப ரொம்பவுமே வீக்கா இருக்கும். அதை சரி பண்றதுக்கு தான் இந்த 4 உணவுகள், நம்ம சொல்லக்கூடிய சில டிப்ஸுகள். இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கால்கள் வலுவாக்கப்படும். அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய உணவு முட்டை தாங்க. முட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முழுமையான புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவு. ஸோ முட்டைங்கிறது ஒரு சூப்பரான உணவு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, முட்டை சாப்பிட்டா வாய்வாகுது அப்படின்னு நினைச்சு முட்டையை தவிர்த்துறாங்க. அடுத்து இது ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால், கொழுப்பை கூட்டிரும் அப்படின்னு நினைச்சு தவிர்க்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. முட்டையை நம்ம சரியான முறையில் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் தராது. ஸோ சரியான முறைங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்துடலாம். முட்டையில் உயர்தரமான புரதம் இருக்குங்க, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் B12 இருக்குது, செலினியம் இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது. அதனால தான் 6 மாத குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே முட்டையை கொடுக்க சொல்கிறோம். ஸோ முட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உணவு. இது என்ன பண்ணுதுன்னா தசைகள் இழப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது, கால்களில் வலிமையை பராமரிக்கிறதுக்கு பயன்படுது, உடலுக்கு உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம எப்படி முட்டையை சாப்பிடணும்? ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதுக்கு மேலே பயன்படுத்தவே கூடாது. அதுவும் அவித்த முட்டையை தான் சாப்பிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, ஹாஃப் ஆயில், ஆம்லேட்டு அப்படி இப்படின்னு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. அவித்த முட்டையை மட்டும் சாப்பிடுங்க. அதுவும் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க பாதாம். இதை இங்கிலீஷ்ல ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாதாம் பருப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறுசா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிகப்பெரிய அளவுங்க. இதுல விட்டமின் இ நிறைஞ்சிருக்குது, மெக்னீசியம் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்கு, புரதம் இருக்குது. ஸோ அதனால தான் பாதாம் ஒரு சிறந்த உணவா சொல்றோம். ஸோ நிறைய பேர்னால பாதாம் வாங்கி சாப்பிட முடியாது. அதனால பாதாமுக்கு ஈக்குவலா சத்து கொண்ட வேர்க்கடலை இருக்குது இல்லைங்க, வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையே நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். ஸோ பாதாம் முடிஞ்சா பாதாம் சாப்பிடுங்க, முடியாதவங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வேர்க்கடலையை சாப்பிட்டு தான் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. வேர்க்கடலைலாம் யாரும் அவ்வளோ தூரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இப்படி சாப்பிட்றாங்க. பாதாமும் நல்ல ஊட்டச்சத்துக்கள் கொண்டது, அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்ல ஊட்டச்சத்துக்கள் கொண்டது. பாதாம்ல என்ன சத்து இருக்கோ அதே தான் வேர்க்கடலையும் இருக்குது. ஸோ பாதாம், வேர்க்கடலை சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு பார்த்துடலாம். தசைகளை செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது, மசில்ஸ் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது, நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது, நீண்ட நேரம் சக்தியை கொடுக்கறதுக்கு, ஒரு ஆற்றல் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த பாதாம் வேர்க்கடலை பயன்படுது. ஸோ இந்த பாதாமிய வேர்க்கடலையும் ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடணும்னா இதுவும் அளவோட தாங்க எடுத்துக்கிறணும்.
நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இரவுல நீங்க 5ல இருந்து 6 பாதாம் எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பாதாம் தாங்க சாப்பிடணும். 5 பாதாமே போதும். அதுக்கு மேல நீங்க எடுக்க வேண்டாம். 5 பாதாம எடுத்து தண்ணீல நீங்க ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல இந்த ஊற வச்ச பாதாமோட தோல நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய பருப்புக்கள மட்டும் சாப்பிடுங்க. தோல நீக்கி தான் சாப்பிடணும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு கிடைக்கும். அதனால தான் ஊற வச்சு சாப்பிடுறோம். இது எளிமையாகவும் செரிமானம் ஆகிடும். ஸோ பாதாம இப்படியா வேர்க்கடலை என்ன பண்றீங்கன்னா, இரவுல 1 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து, அதையும் தண்ணீல ஊற வச்சு காலையில ஊறிய வேர்க்கடலையே நம்ம எடுத்து சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க வேக வைத்து சாப்பிடலாம். ஊறிய வேர்க்கடலைய வேக வச்சு நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி தான் சாப்பிடணும். எண்ணெயில வறுத்தது, பொரிச்சது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நெறைய பேரு பாதாம்ல வந்து உப்பு போட்ட பாதாம் இருக்கும். அத சாப்பிடுவாங்க. காரம் போட்ட பாதாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அது ஆரோக்கியமே கிடையாது. நம்ம ஊற வைத்த பாதாம் தான் சாப்பிடணும். அதே மாதிரி கடலையும் வந்து ஊற வைத்து இல்லைன்னா வேக வைத்தது தான் எடுத்துக்கிறணும். முடிஞ்சா வறுத்த கடலையும் எடுத்துக்கிறலாம். வறுத்த கடலைன்னா உப்பு போடாம வெறுமனமே வறுத்த கடலை இருக்கும்ல, அந்த கடலை தான். நீங்க வறுத்த கடலைன்னு சொல்லிட்டாங்க சொல்லி எண்ணெயில வறுத்தது, உப்பு போட்டது, காரம் போட்டது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க கீரை வகைகள். கீரை வகைகள் வயதானவர்களுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான உணவா இருக்குது. இந்த கீரைகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். ஆனா, நம்ம யாருமே அத வந்து கவனிக்க மாட்டோம். அதிகமா பயன்படுத்துறதே இல்ல. முக்கியமா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு சிறந்த கீரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அதுல இரும்பு சத்து, கால்சியம், போலேட், விட்டமின் கே, விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீசியம் நெறைய இருந்துகிட்டே இருக்கு. நெறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பொதுவாவே கீரைகள்ல நெறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. எல்லா கீரையுமே சாப்பிடலாம். முக்கியமா முருங்கைக்கீரை கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிறணும். முருங்கைக்கீரையெல்லாம் எடுக்க எடுக்க எலும்புகள் ஆரோக்கியமாக்கப்படும். எலும்பு சார்ந்த நோய்கள் வரவே இராது. மூட்டு வலி, இடுப்பு வலி எந்த வலியுமே வராது. ரத்த ஓட்டம் வந்து சூப்பரா இயங்க ஆரம்பிக்கும். தசைகளுடைய செயல்பாட்ட ஆதரிக்கிறதுக்கு கீரைகள் பயன்படுது. மத்த இந்த பசலைக்கீரை, பாசிக்கீரை இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நெறையா இரும்பு சத்து இருக்குது. அதுல வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பயன்படுது. கண்டிப்பா எல்லா கீரையுமே இந்த பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைலாம் இருக்கு. அது நாட்டு பொன்னாங்கண்ணி பச்சை கலர்ல இருக்கும். சில பொன்னாங்கண்ணி ரெட் கலர்ல இருக்கும். எல்லா பொன்னாங்கண்ணியுமே நரம்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. ஏன்னா வயதானவர்களுக்கு நரம்புகள் வீக் ஆயிருச்சு என்ன ஆகும்? உடல் தளர்ச்சி, நடுக்கம் ஏற்படும். கை, கால் நடுக்கம் ஏற்படும். நிக்கும்போதே நடுங்குவாங்க. அந்த நரம்புகள் சார்ந்த பிரச்சனை, கண் பார்வை, ஏன்னா வயது அதிகம் ஆக ஆக கண் பார்வை பிரச்சனை ஏற்படும். இது எல்லாத்துக்குமே கீரை வந்து ஒரு சிறந்த நிவாரணியா இருக்குது. கண்டிப்பா கீரைகள்ல வாரத்துல 4ல இருந்து 5 நாட்கள் கண்டிப்பாக வயதானவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நெறைய பேர் நீங்க நினைக்கலாம், கீரைய வாரத்துல 5ல இருந்து 4 நாள்லாம் வந்து என்னால சமைக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு நான் சின்னதா ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஏன்னா முருங்கைக்கீரையோட பவுடர் வந்து ஆன்லைன், ஆஃப்லைன், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்கள்லயுமே இருந்ததுங்க. முருங்கைக்கீரைய நீங்க சாப்பிட்டாவே போதும். உங்க உடல்ல வந்து பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகள் வந்து வரும். முருங்கைக்கீரை பவுடர நீங்க வாங்கிட்டு 1 கிளாஸ் சுடு தண்ணீல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் முருங்கைக்கீரை எடுத்து நீங்க குடிச்சீங்கன்னாவே போதும். இல்லன்னா அந்த பவுடர்ல சூப்பு வச்சு செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. இல்லன்னா அந்த பவுடர வந்து சாதத்துல போட்டு பெனஞ்சும் நம்ம சாப்பிடலாம். வீட்ல நீங்க தயாரிக்கிறதா இருந்தா இட்லி பொடி தயாரிக்கிற மாதிரி முருங்கை இலை பொடிய வந்து நீங்க தயார் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க தயிர். தயிர் ரொம்ப ரொம்ப வயதானவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான உணவா இருக்குது. இதுல வந்து கால்சியம், புரதம், பாஸ்பரஸ், விட்டமின் B12 நல்ல பாக்டீரியாக்கள், ப்ரோபயோட்டிக் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய உடல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா கால்சியம், பாஸ்பரஸ் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அதாவது ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்குது.
ஸோ நீங்கள் தயிரை டெய்லியும் ஒரு கப் எடுக்கிறதுனால எலும்புகள் வலுவடைய ஆரம்பிக்கும், தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும், குடல் ஆரோக்கியமாக இருக்கும், கால்களில் பிடிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்படி நீங்கள் தயிரை சாப்பிட்லாம்னா மதிய உணவு கூட நீங்கள் ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தயிர் கூட நீங்கள் சில விதைகளை சேர்த்து சாப்பிடும்போது பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், உங்கள் காலுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ தயிர் கூட நீங்கள் சியா விதைகள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஊற வைத்து தான் சியா விதைகளை பயன்படுத்தணும். ஒரு 30 நிமிடம் தண்ணியில் ஊற வச்சு 1 டேபிள் சியா விதைகளை நீங்கள் தயிரில் போட்டு சாப்பிட்லாம். அடுத்து ஆளி விதைகள். ஆளி விதையை நீங்கள் லைட்டாக வடச்சட்டியில் போட்டு வறுத்து அதை பவுடர் பண்ணி அதையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தயிரில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். இது 2யும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. இல்லை இதை 1 மட்டும் நான் தயிரில் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. டெய்லி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த சியா விதைகள், ஆளி விதைகள் 2மே வந்து உங்களுடைய மூட்டுகள் ஆரோக்கியத்திற்கு, இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த 2மே. ஸோ உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் டோட்டலாக உங்களுடைய உடலை எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஸோ வயதானவர்களுக்கு மூட்டுகள் சார்ந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த விதைகள் தயிரை நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை வந்து அனுபவிக்கலாம். நண்பர்களே, இந்த 4 உணவு கூடவே செய்ய வேண்டிய சில டிப்ஸ்களையும் பார்த்துடலாம். ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். முதலாவது விஷயம் என்னென்னா, உடலுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா 60 வயசு ஆயிடுச்சு, அப்போ இந்த டைம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறது, படுத்திருக்கிறது இந்த மாதிரி செய்யவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். கண்டிப்பாக உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறா இருந்தால் செய்யலாம், இல்லை ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் தினமும் நீங்கள் 20லிருந்து 30 நிமிஷம் மெதுவாகவே நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா, காலை வெயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். எதுக்காகனா நம்ம உடலில் வந்து விட்டமின் டியும் கால்சியம் குறைஞ்சிருக்கும் வயது அதிகரிக்க அதிகரிக்க. ஸோ விட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்டாலும் உடலால் உறிஞ்சி கொள்ளப்படாது. அதுக்காக விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். ஸோ விட்டமின் டி நிறைந்த உணவுகள் காளான், முட்டையோட மஞ்சக்கருவில் இருக்குது, ப்ளஸ் சூரிய ஒளியில் இருக்குது. அதனால் சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் காலையில் ஒரு 15 நிமிடம் வந்து நீங்கள் வெயிலில் நடக்கலாம், உட்காரலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் சூரிய ஒளி உங்கள் மேலே விழணும். இது 2வது விஷயம். அடுத்து 3வது விஷயம், போதுமான தண்ணீர். ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக தேவை. அப்படி நீங்கள் தண்ணி குடிக்கலைன்னா நீர்ச்சத்து குறைஞ்சு தசைப்பிடிப்பு அதிகரிக்கும். அடுத்து 4வது விஷயம், போதுமான தூக்கம்ங்க. 7லிருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் தசைகள் மீள அது செயல்பட செய்யும். ஸோ உதவியாக இருக்கும். அதனால் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்குகிற டைமில் தான் நம்ம உடல் வந்து ரிப்பேர் மோடுக்கு வந்து போக செய்யும். அடுத்து இந்த மாதிரினா இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும், உங்கள் உடல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சொன்ன இந்த டிப்ஸையும், இந்த 4 உணவுகளையும், இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உடல் உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் 100 வயதை தாண்டியும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.